கூட்டிட்டு வர போறாரு. மீண்டும் இந்த ஏஷியன்ட் க்ளோரியை உங்களுக்கு கொடுக்க போறாரு. மீண்டும் உங்க சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு. பிசாசுக்கு தான் நீங்க அழுகிறது பிடிக்கும், தெய்வத்துக்கு நீங்க அழுகிறது பிடிக்காது. ஆமா ரைட்? அப்ப தெய்வத்துக்கு எது பிடிக்கும்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்க பிள்ளைங்க அழுதா பிடிக்குமா, சிரிச்சா பிடிக்குமா? சரி, சிரிச்சா பிடிக்குமா, சந்தோஷமா இருந்தா பிடிக்குமா? அப்ப கடவுளுக்கு மாத்திரம் நீங்க எப்பவுமே அந்த அனாயிண்டிங் கர்ச்சீஃப் எங்கேப்பா இருக்குது? நோ, அந்த அனாயிண்டிங் கர்ச்சீஃப் கொஞ்சம் விரிச்சு பாருங்க. அதுல ஒன்று இருக்கும், ஐ அம் கம்மிங் பேக் வித் a great testimony. Oh yes. நான் மீண்டும் மாபெரும் சாட்சியோட திரும்புவேன். Yes. ஈவன் அதே அனாயிண்டிங் கர்ச்சீஃப் எடுத்து பாருங்க பார்க்கலாம். I received my favor ன்னு இருக்கும். Yes. Am I right? Yes. அதே அனாயிண்டிங் கர்ச்சீஃப் திறந்து பாருங்க பார்க்கலாம். என்ன இருக்குது? என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒன்று கொடுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க. இதுல என்ன இருக்கு? God bless, I'm coming back with a great testimony. என்ன டெஸ்டிமோனி? Great testimony. இது கையில வச்சுக்கிட்டு நம்மளால ஜெபம் பண்ண முடியலையா? தலை மேல எடுத்து போடுங்க. எப்பெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அந்த கர்ச்சீஃப் உங்க மேல இருக்கட்டும். Oh yes. இது உங்க கூட இருக்கிறப்ப மாபெரும் சாட்சி உங்க வாழ்க்கையில உண்டாகும். Oh yes. It's not a normal testimony. Yes. என்ன டெஸ்டிமோனி? Great. அப்ப என் வாழ்க்கை ஒரு சரித்திரம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்றது, நான் வாழுவேன், நான் நல்லா வாழுவேன். Oh yes. நான் வாழ்ந்ததுக்கான அடையாளம், நான் எதுக்கோ இந்த பூமியில வந்தேன், ஏதோ இந்த பூமியில செஞ்சேன்னு இல்லை. நான் இந்த பூமியில நிற்கும் போது என் கூட 4 பேர் சேர்ந்து நிக்கணும். Yes. நான் இந்த பூமியில நிக்கிறேன்னா என் கூட 10 பேர் நிக்கணும். Oh yes. நான் வாழ்றேன்னா 10 பேரை நான் வாழ வைக்கணும். Oh yes. ஆஹா, அவன்